ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ மது போதையில் இருக்கிறவர் உண்மைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். இல்லை இப்போ எல்லாரும் சொல்லுவேன் அப்படின்னா, குடிக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இல்லை குடிபோதையில் இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இப்படிலாம் சொல்லுவீனம். ஆனால் இதுக்கான சைக்காலஜி ரீசன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறது எங்களோட மூளை. அந்த மூளையில ஒரு பிரேக் சிஸ்டம் ஒன்று இருக்கு, சரியா? அந்த பிரேக் சிஸ்டம் என்ன செய்யும்டா, இப்ப இன்னங்களோட இன்ன கதையை தான் கதைக்கணும், இன்னங்களோட இன்ன கதையை கதைக்க கூடாதுன்னு எங்களுக்கு அது கமெண்ட்ஸ்களை அனுப்பும். அப்ப நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு சிறந்த ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளையில. ஆனா இப்ப நீங்க மதுபானத்தை அருந்துகிற நேரத்துல என்ன நடக்கும்டா, அந்த பிரேக் சிஸ்டம் ஃபில்டர் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அது அப்படியே விட்டுரும். அப்ப விட்டோன்னு என்ன நடக்கும், எங்களோட ஆள் மனதில் இருக்கிற கோபங்கள், ஆசை, காமம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். அந்த உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்கு இருக்காது. இதுதான் அதுக்கான மெயின் ரீசன். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும். இப்ப குடிபோதையில இருக்கிறவர் ஏன் உண்மையை சொல்றாரு, ஏன் அவருக்கு பொய் சொல்ல மாட்டாரா, இல்ல என்ன ரீசனுக்காக அவர் உண்மை சொல்றாரு? உண்மையான விஷயம் என்னன்னா, இப்ப உண்மை சொல்றதுக்கு எந்தவித முன்னேற்பாடுகளோ இல்ல எந்தவித தெளிவோ தேவையில்லை. ஆனா பொய் சொல்றதுக்கு தெளிவு தேவை. இப்ப அந்த பொய்ன்ற கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இவை அனைத்தும் சரியான ஒரு மனநிலையில இருக்கிற ஒரு ஆளால தான் பொய்ய கூட பொருந்த சொல்லிடும். இதான் அதுக்கான ரீசன். இதான் அந்த குடிபோதையில இருக்கிறவர் என்ன காரணத்துக்காக பொய் சொல்லாம உண்மைகளை சொல்றாரு, உலர்றதுக்கான காரணம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.